டெல்லியில் பிரதமர் மோடியை இன்று நேரில் சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை விரைந்து விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். சுமார் 40 நிமிடங்களுக்கு மேலாக நடந்த இந்த சந்திப்பில் அரசியல் குறித்து பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரிக்கிறார் செய்தியாளர் ராஜா. மத்திய அரசு தமிழகத்தின் பல்வேறு முக்கிய திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்காத நிலையில் இதுகுறித்து பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வலியுறுத்துவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று மாலை டெல்லி சென்றார். இன்று காலை டெல்லி சவுத் பிளாக்கில் உள்ள அலுவலகத்தில் பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்தார். சுமார் 40 நிமிடங்கள் நிகழ்ந்த இந்த சந்திப்பில் தமிழகத்திற்கான பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். மேலும் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கவும், தமிழகத்திற்கான சமக்ர சிக்ஷா நிதியை விடுவிக்கவும், மீனவர்களின் பாரம்பரிய உரிமைகளை பாதுகாக்கவும் பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசு நிதி கிடைக்காததால் மெட்ரோ ரயில் பணிகள் தொய்வடைந்திருப்பதாக தெரிவித்தார். இந்த பணிகளுக்கு இதுவரை 18,564 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ஒன்றிய அமைச்சரோட ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தினால இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை. இதனால மெட்ரோ ரயில் திட்ட பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு. எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். இதனிடையே இன்றைய சந்திப்பின் போது சுமார் 15 நிமிடங்கள் பிரதமருடன் அரசியல் சார்ந்த விஷயங்கள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து டெல்லி ஜன்பத் சாலையில் உள்ள இல்லத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடினார். இதையடுத்து டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு விமானம் மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பினார். செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சனையில் பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக தலையிட்டு இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் 145 மீனவர்கள் மற்றும் அவர்கள் படகுகளை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்த வேண்டும் என தமிழக முதல்வர் பிரதமரிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழக அரசின் அனைத்து கோரிக்கைகளும் கேட்டுக்கொண்டு இதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்துள்ளார். கல்பனா. நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.